அப்படிதான் இருந்துச்சு. வெல்கம் டு டே 50. ஹைதராபாத் சீரீஸ்ல மண்டைய புழக்கிற வெயில நல்ல இடத்துக்கு கூட்டு வந்தீங்கடா போங்கன்னு வந்து இறங்கின இடம் தான் கோல்கொண்டா ஃபோர்ட். கண்ணு வேற தெரியல. கிட்டத்தட்ட 800 ஏக்கர்ஸா. நானும் நடந்து போயிட்டே இருக்கேன். என்னடா லூப்ல ஏதோ மாட்டிக்கிட்டோமான்ற அளவுக்கு போயிட்டே இருக்கு. அப்புறம் மேல அந்த வியூவை பார்த்தோன்னே தான் மனசு கொஞ்சம் சாந்தி அடைஞ்சிச்சு. அதான் வியூவை பார்த்தாச்சுலன்னு நினைச்சா எல்லாரும் இன்னும் மேல போனாங்க. ஐயோ, நான் வாட்டர் பாட்டில் கூட எடுத்துட்டு வரலையேன்னு தாகம் எடுத்து தள்ளிருச்சு. அங்க ஒரு கோவில பார்க்க, ஆண்டவா மேல போறப்போ ஒரேடியா மேல போயிடாத மாதிரி பாத்துக்கோப்பான்னு நான் கேட்க, நான் பேசினது மேல இருக்கிறவருக்கு கேட்டுச்சா என்னமோ தெரியல. அங்க எதிர்பாராத விதமா ஒரு கடை இருந்துச்சு. அங்கதான் ட்விஸ்ட். பேக்கை பார்த்தா கரெக்டா 20 ரூபாய் தான் இருக்கு. ஆனா அண்ணன் என்னடானா 25 ரூபாய் சொன்னாரு. ஜிபே உண்டா? அப்புறம் அங்க இருந்த கப்பல் கிட்ட ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தண்ணி வாங்கி குடிச்ச உடனே தான் உயிரே வந்துச்சு. மேல போனா சில்லு சில்லுன்னு காத்து, சில்லு சில்லுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெக்கையா தான் இருந்துச்சு. அடடா, இதை கேப்சர் பண்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சேன்னு நினைச்ச ஒரு விஷயம். எல்லாரும் வீடியோஸ்ல பார்த்திருப்போம் இந்த 250 kg ஸ்டோனை தூக்குறத. ஆனா ஒருத்தர் வந்தாரு, அசால்ட்டா தூக்கிட்டு கஷ்டமே இல்லாம கீழே வச்சுட்டு போயிட்டாங்க. பா அப்படின்னு இருந்துச்சு. சென்னையில தானே வானிலை டிராபிக் சிக்னல் மாதிரி டக்கு டக்குன்னு மாறுதுன்னு பார்த்தா இங்கே அதே நிலைமை தான் போல. அதாவது நாளா மாசத்துக்கு 2 கோயில் போறதே நடக்காத காரியம். ஆனா இங்க ஒரே நாள்ல 2 கோயில் கூட்டு போயிட்டாங்க. குடும்பத்தோட போனாலே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இதுவும் நல்லா தான் இருக்குன்னு அரை செஞ்சுரியை முடிச்சாச்சு. 51வது நாள் கதற விடுறோம்.